சொந்தங்களே, இங்கு பெருந்திரளாக திரளி இருக்கின்ற பொதுமக்களே, வியாபாரிகளே, ஏர்முனையில் வேர்வை சிந்திய தமிழ் சமூகத்தின் பெரும் சமூகம், போர்முனையில் ரத்தம் சிந்திய தமிழினத்தின் பெரும் சமூகம், இன்றைக்கு தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற பார்முனையில் உயிரை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற சமூகமாக மாற்றிய இந்த மாபெரும் கொடுமையை செய்த இந்த திராவிட ஆட்சியாளர்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற அட்டூழியங்களை பற்றி பேசுவதற்காகவும், சமூக நீதி ஏன் வேண்டும், எதற்காக வேண்டும், ஏன் இடஒதுக்கீடு, எதற்காக கல்வி வேலை வாய்ப்பு, ஏன் கல்வி வேலை வாய்ப்பு ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே அபகரிக்கிறார்கள். ஜனாதிபதியாக இருந்தார் ஆர் வெங்கட்ராமன், அவருடைய பேரன் தமிழகத்துடைய சுகாதாரத்துறை செயலாளர் IAS அதிகாரியாக இருக்கிறார் ராதாகிருஷ்ணன். இப்படிப்பட்ட ஒரு கொடுமை வேறு எந்த சமூகத்திற்கும் கிடையாது. தமிழ் சமூகத்தில் வன்னியர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நடத்தினார் ஜெனரல் டயர். அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை மிச்சுகின்ற வகையில் வட தமிழகம் ஒரு ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நடத்தினார் அன்றைக்கு பொறுப்பு முதலமைச்சராக இருந்த நாவலர் நெடுஞ்செழியன். ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நடத்திய ஜெனரல் டயரை பஞ்சாபில் இருந்து போன உத்தம் சிங் என்கின்ற ஒரு இளைஞன் சுட்டுக் கொன்றான். ஆனால் 21 வன்னியர் சமூக இளைஞர்களை சுட்டுக் கொன்று ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடத்திய நாவலர் நெடுஞ்செழியன் கடைசி வரை எந்த தண்டனையும் அனுபவிக்காமல் அமைச்சராகவே வாழ்ந்துவிட்டு சென்றார்கள். கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகள் தொடர்கின்ற போராட்டம், சமூக நீதிக்கான போராட்டம், 21 உயிர்களை பலி கொடுத்தும் வன்னியர் சமூகத்திற்கு முழுதும் கிடைக்கவில்லை. 118 சமூகங்கள் இப்பொழுது திருநங்கைகளையும் சேர்த்து 119 சமூகங்களுக்கு 20% கல்வி வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடு இருக்கிறது. எந்த சமூகம் எத்தனை சதவீதம் இருக்கிறது என்பதை பற்றி சரியான ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள். தமிழகத்திலே எத்தனை டாஸ்மாக் கடைகள் இருக்கிறது என்கின்ற புள்ளி விவரத்தை தயாரிக்க முடிகிறது. அரசு பஸ்ஸிலே பயணம் செய்கின்ற பெண்களுடைய புள்ளி விவரத்தை தயாரிக்க முடிகிறது. ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு சாராயம் இருக்கிறது என்ற புள்ளி விவரத்தை தயாரிக்க முடிகிறது. ஒரு ஆண்டுக்கு தமிழகத்தில் எத்தனை கற்பழிப்புகள் நடக்கிறது, எத்தனை கொலைகள், எத்தனை கொள்ளைகள், எத்தனை ராபரிகள், எத்தனை வழிப்பறிகள் நடைபெறுகிறது, இத்தனை புள்ளி விவரங்களை தயாரிக்க முடிகிறது. ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமலே தனக்கு தானே சமூக நீதி தலைவர் என்று ஸ்டாலின் அவர்களுக்கு பட்டம் சூட்டிக் கொள்ள முடிகிறது. சமூக நீதியை சாய்த்துவிட்ட ஸ்டாலின் சமூக நீதி காவலராகிறார். சமூக நீதிக்காக போராடுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் மரம்பெட்டிகள் ஆகிறார்கள். என்ன ஒரு அவலம், என்ன ஒரு மோசமான நிலை. சமூக நீதி பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் போராடுவது எதற்காக? ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சமூகங்களுக்காக. 21 உயிர்கள் பலி கொடுத்ததற்கு பிறகுதான் ஏதோ ஒரு சிலர் வன்னியர் சமூகம் உள்ளிட்ட 119 மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள், அதிலே வருபவர்கள் மன்னார், புயலர், நாவிதர், இந்த சமூகங்களை சார்ந்தவர்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டிலே வருகிறார்கள். அதை போராடி பெற்று தந்தவர் டாக்டர் ஐயா. அதற்காக தன்னுடைய இன்னுயிரை தந்த 21 தியாகிகளின் குடும்பங்களில் ஒருவர் கூட இன்னும் அரசு வேலைக்கு செல்லவில்லை. ஆனால் அவர்கள் செய்த தியாகத்தின் பயனாய் இன்றைக்கு லட்சக்கணக்கான வன்னியர் சமூகம் மட்டுமல்ல, மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களும் கல்வி வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு கல்லுடைக்கும் தொழிலாளியின் பிள்ளை டாக்டராக முடிகிறது, IAS அதிகாரி ஆக முடிகிறது, வக்கீல் ஆக முடிகிறது என்று சொன்னால் அது தமிழகத்திலே தந்தை பெரியாருக்கு பிறகு டாக்டர் ஐயா ஏற்படுத்திய மாபெரும் மறுமலர்ச்சி. அமர்ந்த இடத்திலிருந்து டாக்டர் ஐயா நடத்திய போராட்டத்தை போட இந்த இந்திய உபகண்டத்தில் எவரும் நடத்தியதில்லை. யூ கிவ் மீ யுவர் பிளட், ஐ கெட் இட் லிபர்ட்டி என்று முழக்கமிட்டானே சுபாஷ் சந்திரபோஸ். ஆயுதமேந்தி இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு போராடிய இந்திய நேஷனல் ஆர்மிக்கு அடுத்து பாட்டாளிகளுடைய ஆர்மி தான் மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ் மண்ணிலே நடத்தி இருக்கிறது. அதை BBC என்கின்ற பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன் 1987 ஆண்டு நடைபெற்ற ஒரு வார சாலை மறியலை வர்ணித்தது. இவ்வளவு பெரிய போராட்டம், இவ்வளவு தியாகங்களை செய்தும் இன்றும் முழு சமூக நீதி தமிழ் சமூகங்களுக்கு கிடைக்கவில்லை.
காரணம், இவர்கள் சமூக நீதி கொடுக்காமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கொடுக்கிறோம் என்று சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பழமொழி சொல்வார்கள், ஹிட்லர் எந்த அளவிற்கு யோகியன் இல்லையோ அந்த அளவிற்கு மகா அயோக்கியன் இல்லை. காரணம், அவன் தன்னை அயோக்கியன் என்று சொல்லிக் கொண்டவன். ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் யோகியன் என்று சொல்லிக் கொண்டு மகா அயோக்கியத்தனத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். சாராயம் விற்பதையை குலத்தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். சாராயத்தால் மடிந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் ஏராளம். போதாத குறைக்கு கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள், ஹெராயின், பிரவுன் சுகர் போன்ற நிகரகுவா போன்ற நாடுகளில் இருந்து, எத்தியோப்பியா போன்ற போதைப் பொருள் நாடுகளில் இருந்து இன்றைக்கு தமிழகத்திற்கு சாதாரணமாக வருகிறது. கஞ்சாவுக்கு எதிராக போராடுகிறவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த பூக்கடை நாகராஜன் உள்ளிட்ட 3 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். இதுதான் தமிழக அரசு சட்டம் ஒழுங்கை காக்கின்ற லட்சணம். இதுதான் இவர்கள் கொடுக்கின்ற சமூக நீதி. இதுதான் இவருடைய ஆட்சியின் லட்சணம். தமிழகத்தின் சென்னை மாநகரத்தினுடைய வடிகால் பகுதிகளெல்லாம் திமுகவே மூடியது. திமுக ஆட்சியை மூடியது. கூவம் நதியை சுத்தம் செய்கிறோம் என்று சொல்லி 3 கோடி ரூபாயை ஏப்பமிட்டார்கள். அதற்கு காரணம், கூவம் நதியிலே முதலை இருக்கிறது, சுத்தம் செய்ய முடியவில்லை என்று சட்டமன்றத்திலே கருணாநிதி சொன்னார். அன்றைக்கு கருணாநிதி சொன்ன முதலை இன்றைக்கு சென்னையிலே வீதிக்கு வந்திருக்கிறது. முதலை மனிதனை கொல்லும், ஆனால் முதலை திமுக ஆட்சியாளர்களை காப்பாற்றி இருக்கிறது. அவர்களுடைய ஊழலை காப்பாற்றி இருக்கிறது. அண்ணன் அன்புமணி ராமதாஸை போல ஒரு நல்ல திட்டங்களை கொடுக்கின்ற தலைவர் யாரும் இல்லை. கல்வி, வேலை வாய்ப்பு, பொது சுகாதாரம். நம்முடைய அருமை சகோதரர் செங்கோட்டையன் சொன்னார், இன்னொன்றை மறந்து விட்டார். கிராமப்புற சுகாதார திட்டம். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுது கிராமப்புறங்களில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுடைய, அதாவது நீரிழிவு நோயாளிகள், சர்க்கரை நோயாளிகள், அதிக கொழுப்பு சத்து உள்ளவர்கள், இதய நோயாளிகள், சிறுநீரக நோயாளிகள் ஒரு மாதத்திற்கு 1000 கணக்கில் செலவு செய்து மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்டால்தான் அந்த உயிர் காக்கும் மாத்திரைகள் தான் அவருடைய உயிரை காக்கும். அந்த உயிர் காக்கும் மாத்திரைகளை 15 நாட்களுக்கு ஒரு முறை தமிழகத்திற்கு அல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு 130 கோடி மக்கள் வாழ்கின்ற இந்தியாவிற்கு அமுல்படுத்தி சமூக சுகாதாரத்துறையில் ஒரு மாபெரும் புரட்சி ஏற்படுத்திய தலைவன் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவருடைய களங்களை வலுப்படுத்துங்கள். 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடக்கின்ற அந்த செமி பைனலில் எங்களுக்கு வெற்றியை கொடுங்கள். தொடர்ந்து 2026 ஆண்டில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டு அண்ணன் அன்புமணி அவர்களை அரியணை ஏற்றுங்கள். தமிழகம் அனைத்திலும் தன்னிறைவு பெற்ற மாநிலமாக மாறும். அனைவருக்கும் சமூக நீதி, அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் வேலை வாய்ப்பு என்ற ஒரு மாபெரும் புரட்சியை தமிழகத்திலே நடத்த வேண்டும் என்றால் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கள் என கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி.